வேணாலும் பலன் சொல்லலாம். ஆனா இந்த ஜாதகத்தை பொறுத்தளவு ராகு யோகமா அவயோகமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். கன்னியா லக்னம், லக்கணத்துக்கு அதிபதியா வரக்கூடிய புதன் பகவான் தன் ஸ்தானத்துக்கு போய் பாக்கியத்தில் கேதுவோட சேர்ந்து, அப்ப லக்னாதிபதிக்கு ஒரு பாக்கியம் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜாதகர் பிறக்கும் போது சுக்கிர மகா திசையில் 15 வருஷம் 4 மாசம், அதாவது இந்த ஜாதகத்துக்கு இருப்பு 14 வருஷம் 7 மாசம் 29 நாள் இருப்பு இருக்குன்னு சுக்கிர மகா திசை இருப்பு. இப்ப நடக்கக்கூடிய தசா காலங்கள் என்று பார்க்கும்போது ஜாதகத்துக்கு ராகு மகா திசை. அதனாலதான் இந்த ராகு மகா திசை இந்த ஜாதகத்துக்கு யோகத்தை கொடுத்துருக்குமா அவயோகத்தை கொடுத்துருக்குமான்னு ஒரு கேள்வி வச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப ராகு மகா திசையில் இந்த ஜாதகத்துக்கு சுக்கிர புத்தி நடக்குது. ராகு மகா திசையில சுக்கிர புத்தியே நடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த ஜாதகத்தோட ஒரு உண்மை நிலைப்பாட்டை, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து இருந்தாலும் இந்த உண்மை நிலைப்பாட்டை நம்ம அறிஞ்சு கொண்டோமா அது மற்ற ஜாதகத்தை நம்ம வழி சொல்ல முடியும் என்பதற்காக தான். ராகு திதி சூனியத்துல இருந்தா யோகம் அப்படிங்கிற, அது ராகு 3, 6, 11 இருந்தாலும் யோகம் அபரிவிதமான பலனை கொடுக்கும். திதி சூனியத்துல இருந்தா இரட்டிப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இங்க ராகு திதி சூனியத்துல தான் இருக்குது. அது விருச்சிக ராகு, உச்ச ராகு வேற அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்குது. பொதுவாக அந்த புலிப்பாணி பாடல் சொல்லியிருப்பாங்க, ஜாதகத்தை அறிந்து அந்த கிரகங்களை பார்த்து அதை உணர்ந்து நீ அந்த ஜாதகத்துக்கு உணர்த்துவாயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஜாதகத்தோட கிரக பலனை அறிந்து, சார பலனை அறிந்து, கிரகத்தோட நிலைப்பாட்டை அறிந்து, அதுக்கப்புறம் நீ உன் மனதில் தோன்றிய கருத்தை அந்த ஜாதகத்துக்கு உதிப்பாயா அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த ஜாதகத்தில் ராகு பகவான் வீடு கொடுத்த செவ்வாய், முதல் வீடு கொடுத்த கிரகத்தை பார்க்கலாம். ராகு பகவான் வீடு கொடுத்தவர் யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் 8ல் போய் ஆட்சி. இப்போ ஒரு லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தா ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆயுள் தீர்க்கம், ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்குது. ஆனா அந்த செவ்வாய் பகவான் யாரோட சேர்க்கை பெற்றிருக்காரு? சந்திர பகவானோட சேர்க்கை, லாபாதிபதியோட சேர்க்கை, அது நல்லதுதான். ஆனா அந்த செவ்வாய் பகவான் அடுத்தது பார்க்கும்போது ராகுவுக்கு சுபரா அசூரா அசுபரா. ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவர் நல்ல கிரகமா கெட்ட கிரகமா, அது சுப வீடா அசுப வீடா அப்படிங்கும்போது ராகு அசுப கிரகம். ஆனா ராகுக்கு வீடு கொடுத்தவன் சுபனா இருந்தா சுபயோகத்தை கொடுத்துரும். இங்க ராகுக்கு வீடு கொடுத்தவன் அசுப. செவ்வாய் கண்ணியில இருந்து கொடுமைய பாய், நல்லதே செய்ய மாட்டார் செவ்வாய். அவர் ஆட்சி பெற்றுட்டார், கேதுவோட சாரத்தை கொடுத்துட்டார். அப்ப அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று செவ்வாயோட வீட்டுல ராகு உட்கார்ந்துருக்கும் போது அப்ப எப்படி ஒரு யோகியா இருக்கக்கூடிய கிரகம் எப்படி யோகத்தை கொடுக்கும்? அப்ப அங்க அஷ்டமாதிபதி வளர்த்துட்டாரு இந்த ஜாதகத்துக்கு. அப்ப அஷ்டமனம் என்ன? கஷ்டம், அவமானம், துன்பம், துயரம், சொல்ல முடியாத கஷ்டம், விபத்து, இதெல்லாம் கொடுக்கக்கூடியது தானே. அப்ப அந்த இடமெல்லாம் அந்த செவ்வாய்